நம்ம மேட்சஸ்ல கவனிச்சிருப்போம். அதாவது லாஸ்ட் அந்த கேம் பாயிண்ட் வரும்போது, அவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க, அப்படியே அந்த பால வந்து டச் கூட பண்ணாம ஃப்ரீஸ் ஆகி நின்னுருவாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரென்த் இல்ல. இவங்களோட ரியாக்ஷன் டைம். ஆனா நம்ம ஸ்கூல்லலாம் ஒரு கேம் விளையாடிருப்போம். பால் பேட்மிண்டன். பெரிய பாலா இருக்கும். தட்டு தட்டுன்னு நல்ல சவுண்ட் கேட்கும். ஏன்னா அது வந்து நல்ல பெரிய பால்ங்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு ஈஸியா விளையாட முடியும். அதனால பரவலா எல்லா ஸ்கூல்லயுமே நம்ம விளையாடிருப்போம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரியாக்ஷன் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா விளையாடும்போது நல்லா ஸ்ட்ரென்த் இருந்தா போதும், நம்ம பால அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விளையாடுவோம். ஆனா பால் அடிச்சுட்டு நம்ம வரும்னு நினைக்கிறதுக்குள்ள பால் வந்துரும். ஆனா போக போக அது பிராக்டிஸ் பண்ண பண்ண அவங்க மைண்ட் வந்து ரெடி ஆயிரும். So இந்த ரியாக்ஷன்ஸ் டைமிங்கை தான் வந்து பால் பேட்மிண்டன் கேம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஈஸியா அந்த விளையாட்டு மூலமாவே கற்றுக் கொடுக்குது. இப்போ மற்ற கேம் நம்ம பார்க்கும்போது, இப்போ கிரிக்கெட்ல ஒரு பால் எடுக்கும்போது அது வரைக்கும் டைம் இருக்கும், ஷட்டில் வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். ஆனால் பால் பேட்மிண்டன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ முதல்ல வந்து குழந்தைங்க மிஸ்டேக் பண்ணினாலும் போக போக அந்த பாலுக்கு முன்னாடி அவங்க மைண்ட் வந்து அலர்ட் ஆகி அந்த இடத்த ரீச் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடும். தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பரவலாக விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்பாட்லைட் இல்லைனாலும் ட்ரைனிங் வந்து நல்லா டீப்பாக போய்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஆஸ் அ பேரண்ட் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தேவை வந்து எல்லா டைமே வந்து ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ரெஷரான டைமில் டெசிஷன் வேண்டிய ஸ்கில்லையும் நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சைலண்ட்டாக ஒரு ப்ரெஷரில் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஸ்கில்லை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பால் பேட்மிண்டன் வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான கேம்.